வாழ்க வளமுடன் சகோதரரே. அடுத்து ஆஃப்டர் மேரேஜ் ஹவு டு மெயின்டைன் நோஃபேப் சொல்லுங்கள் ப்ரோ. ஆஃப்டர் பேபி ஆல்சோ சகோதரரே, ஆஃப்டர் மேரேஜ் குழந்தைக்காக வித்து சக்தியை வீணாக்கினால், குழந்தைக்காக உயிராற்றலை வீணாக்கினால் எந்த தவறும் இல்லை. ஆனால் குழந்தை பிறந்த பிறகு ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உயிராற்றலை வீணாக்கக்கூடாது. அது நம்ம மகாத்மா காந்தி சொல்லியிருக்கார். அவரெல்லாம் 20 வருஷம் உயிராற்றலை விந்து சக்தி வீணாக்காமல் இருந்ததுனால தானே நம்ம தேசத்துக்கே சுதந்திரம் கிடைச்சது. நம்ம அந்தளவுக்கு உயிராட்டியுமே நம்முடைய குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்தி எடுத்துகிட்டு போகிறதுக்காக வாயினும் நம்முடைய உயிராற்றல் நம் உடலில் இருக்கணும். அதற்குத்தான் பார்த்திங்கன்னா நம்ம யோகிகள், நம்முடைய சித்தர்கள் மகிழ் போகம் அப்படின்ட்டு, அதாவது போகம் செஞ்சாலுமே அதில் பார்த்திங்க அப்படின்னா உயிராற்றலை வெளியில் வீணாக்காத பயிற்சி முறைகள் செஞ்சுட்டாங்க. இதில் இன்னொரு ரகசியம் சொல்கிற கேளுங்க. உயிராற்றல் அதுக்காக அவங்க பயிற்சி கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு கண்டபடிக்கு போய் வீணாக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது பலன் இல்லை ஆச்சுங்களா. ரொம்ப தவிர்க்க முடியாத சமயங்களில் நாம் போயிட்டு நம்முடைய விந்து ஜெயம் பயிற்சிகள் மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறனால உயிராற்றல் போகாமல் இருக்கும். லாக்டோஸ் திரவம் மட்டும்தான் போகும். அப்புறம் நம்ம நார்மல் ஆகிக்கலாம். அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அந்த உணர்வு காம உணர்வில் அழுந்தி வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம உயிராற்றல் அதுக்கு தயாராகி கீழ் நோக்கி பயணமாகவே போயிட்டுருக்கோம். வாழ்க்கை கீழ் நோக்கி பயணமாக போயிட்டு இருந்தால் அது வீண் தானே ஆகுங்க. மேல் நோக்கி பயணமாக மாற்றுறதுக்கு தான் நம்ம வாழ்க்கையே. மேல் நோக்கி பயணம் நம்மை வலிமைப்படுத்தும், கீழ் நோக்கிய பயணம் நம்ம பலவீனப்படுத்தும். ஆரம்ப கட்டத்தில் உடல் வலிமை இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும். ஆனால் நாள்பட பலவீனப்படுத்திடும். தொடர்ந்து பயணிக்கலாம் சகோதரர். திருமணத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் ஒரு முழுமையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்க விரும்புனீங்கன்னா விந்து ஜெயம் பயிற்சியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அளவு முறையோடு இருக்கணுங்க. எதுவுமே அளவுக்கு மீறி விந்து சக்தி வீணாக்கிறேன்ட்டு போய் நின்னாலும் எந்த பயிற்சியிலுமே பலன் இல்லை. ஆனாலுமே விந்து ஜெயம் பயிற்சி நல்லா ஆழ்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது பெரும்பாலும் உயிராற்றலை வருமுன் காப்பது போல் உடலே எடுத்துக்கொள்கிறதுனால அதுக்கப்புறம் நீங்கள் போய் வீணாக்கும் போது வெறும் சக்கை தான் வெளியில் போகும். ஆனாலும் தொடர்ந்து விந்து ஜெயம் பயிற்சிகள் செஞ்சுட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். வாழ்க வளமுடன் சகோதரரே.